திமிக்கிட திமிக்கிட தாளமிருதங்கம் திமிக்கிட திமிக்கிட பிரம்மாஜானகரே கல்யாணம் பிரம்மாஜானகரே கல்யாணம் ஆண்டவனே சங்கரே ஆண்டவனே சங்கரே தேஜகத்தோடி அம்மா தோடி தேஜகத்தோடி சுரங்களாடி தோடி சுரங்களாடி தேஜகத்தோடி சுரங்களாடி வந்தே சகோரி கல்யாண வந்தே சகோரி கல்யாண ஆண்டவனே சங்கரி ஆண்டவனே சங்கரி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி ஜனனி சுகபாணி கல்யாணி ஜனனி ஜனனி குமாரி பவானி அம்பாள் சிவ பரமேஸ்வரி வேண்டும் வரம் தரே வேண்டும் வரம் தரே இன்னும் மனம் மண்ணையோ வேத வேதாந்த நாத சரூபிணி வேதாந்த நாத சரூபிணி ஜனனி சுகபாணி கல்யாணி ஜக ஜனனி அண வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யானை முகத்துக்கு பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யானை முகத்துக்கு பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலி நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலி நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யானை முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி
எல்லாம் கிடைக்கும் ஐயா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கு ஏத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. யான முகத்துக்கு ஏத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல. வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. தந்தன தந்தனதா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா. அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு வீடாகுமா. தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா.
ஒரு போட்டியில வந்துட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம். போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். காலையில 5 மணி வரை நாங்க நாடகம் நடத்துவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். காலையில 5 மணி வரை நாங்க நாடகம் நடத்துவோம். பொதுவாக திட்டமோதாதே ராஜாதி ராஜனடா, பம்புக்கு இழுக்காதே நீ சூராதி சூரனடா. அம்மா மாதிரி அந்த மாதிரி பாருங்க. அன்புடைய நாடகத்தை பாருங்க. குச்சிலி கும்பாடா. பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே. அப்பன்னு இப்பன்னு ரொம்ப சிறப்பான சாப்பாடு உண்மையிலே. சூப்பர்ரா. நேற்று அசைவம், இன்னைக்கு செய்வோம், நாளைக்கு நாங்கள் செய்வோம். அது கலைப்பணியே செய்வோம். அப்படி சொல்றா சேல. ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழாக்குழு நெஞ்சார்ந்த நன்றி. என்ன எல்லாருக்குமே நாடகத்துக்கு வர ஆளுக்கும் விசிறி கொடுத்துருக்காங்களோ? எல்லாருமே விசிறி வச்சு வீசிக்கிட்டு இருக்காங்களே. வெக்க இருக்க முடியாது. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சுருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிறுசிறப்பாக இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. பேயெல்லாம் வரப்படான்னு சொல்லிட்டு நாடாமே வச்சது. அம்மா நீங்கள் எந்த ஒரு சங்கத்திலேருந்து ஆள் போட சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தீங்க? நாடகம் அடிய சொன்னீங்களா இல்லை ஏர்வாடியிலேருந்து கூட்ட சொன்னீங்களா? ஏடா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதுக்கு என்ன இப்படி சிரிச்சா பொண்டாட்டி நம்மளை விட்டுட்டு போயிடறான். ஏன் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாளே, அது உண்மையா பொய்யா? உங்களை நான் கேட்குறேன். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாளே, அது உண்மையா பொய்யா? பொய். ஆமா, நம்மளும் வருஷத்தோட தான் சிரிக்கிறோம். எந்த நோய் விட்டு போயிருக்கு? நாளாக நோய் கூடிக்கிட்டே இருக்கு. எப்படி தம்பி சொல்றீங்க? மனுஷன் சோறு அதிகமா தின்னா சுகர், வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, முட்டைக்கோஸ் சாப்பிட்டா வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, வர்த்தகரி சாப்பிட்டா கொழுப்பு, எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு. அப்புறம் மனுஷன் எதைத்தான் திங்கிறது? நான் ஒரு யோசனை நீ பார்த்தேன். நீ என்ன திங்கலாம் ஐடியா? இந்த வருஷம் வைக்க குளத்தை திங்கலாம் பார்த்தேன். சகல அதுவும் கிடைக்கல. கேரளாவில இருந்து ஒரு குரூப் வானே அவன் கட்டினா 80 ரூபாயா, நம்ம கட்ட சொன்னா 150 ரூபாயா. மனுஷன் இப்ப எப்படி வாழ்றேன்னே தெரியல. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் கூட்டம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தாண்டா கடுமையான கூட்டமா இருக்கு. ஆமாடா சால. ஆமா, ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். உண்மையில் இந்த வளர்த்த ஆத்தாக்க தாய்மார்கள் தான் கூட்டம் கடுமையாக இருக்குது. நம்ம ஆண் வர்க்கமோட கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி கூட்டம் கம்மியாக இருந்தாலும் ஆண் வர்க்கம்லாம் அப்படி எந்திரிச்சுலாம் போக மாட்டாங்க. அப்படி போனாலும் ஒரு ஆளாக போவாங்க, போயிட்டு வந்து உட்காந்துருவாங்க. அப்படி பெண்கள் அப்படி அதே மாதிரி ஆம்பளையால் அப்படியே 2 பேர் எந்திரிச்சா எதுவும் கட்டிங் இருந்தா சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. வளர்த்த ஆத்தாக்க இந்த நாட்டில் பெண்கள் மாதிரி வாழ முடியாது. எப்படி சொல்றீங்க? பெண்கள்கிட்ட அவ்வளோ ஒற்றுமை. அது உண்மைதான். கல் ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். கல் ஒரு பைப்பில் ஒரு பொம்பளையால் தண்ணி இன்னியே பிடிக்கல, குடத்தை லேசாக இடிச்சு போட்டு மட்டும் பிடிச்சிட்டான்னா போச்சு. ஒன்னே தெரியாடி இந்த ஊர் பிரசிடண்ட் வச்சிருந்தேன், கவுன்சிலரை வச்சிருந்தேன், அவனோட மெக்கானிக்கோட ஏறி போனேன், திடுன்னு போனேன் அப்படின்னு சண்டை வந்துருக்கு பொம்பளையாளுக்கு. நம்ம ஆம்பளையாளோட சண்டை விட்டாலும் நோத்தலாமான்னு சொல்லிட்டு அதோட விட்டுருவேன். இது மண்டை உள்ள ஒன்னாலும் உள்ள விடாது. கல் 1 வருஷம் கழிச்சு செஞ்சா உன்னை தெரியாடி எங்கே இப்படி வர நாடகத்தை சிறப்பாக ரசிகன் நம்ம தெரிவித்து கொண்டு எங்களை எல்லாம் காக்கின்ற அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்புண்ணிய தூங்குவோம். அண்ணே மாநில ஏற்றுக்கண்ணே, அண்ணே அல்ல வாணி சுருக்குன்னு ஏற்றுங்க. உங்கள் கையில இருக்கு நாடகம் ஏற்றுறது இறக்குறது. இல்லைன்னா அங்கே எங்களுக்கு தொங்கி போயிடும். என்னடா சேலை தொங்கும்? இல்லடா முகமே சுருங்கிடும். அப்படி சொல்றா. ஒரு சுறுசுறுப்பு தான் எல்லாமே உங்க கையிலையும் எங்க கையிலையும் தான் இருக்கு. அப்பன்னு இப்பன்னு அப்போ ஒன்று இப்போ ஒன்று 4 பேர் சேர்ந்து சப்பன். அதனால் அந்த பையூரில் விட்டிருக்கின்ற அந்த பரிவார தெய்வங்கள் அனைத்து தெய்வத்தை வணங்கி களஞ்சியம் தாளமடை கருப்பண சுவாமி அனைத்து கருப்பையா சுவாமியை வணங்கி
கலைப்பணி நடத்த ஆரம்பிப்போமா? ஹலோ 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 கொஞ்சம் வாலி வைக்கவே மாநில எத்தனை பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி சாமி பாட்டு படிக்கிறது பட்டாம்பூச்சி குடும்பத்தோட பையூருக்கு வருவோ வருவோ இந்த குறைகள் எல்லாம் கருப்பையா சுவாமி கிட்டே சொல்வோ இந்த குறைகள் எல்லாம் கருப்பையா சாமி கிட்டே சொல்வோம் காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம் காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ கவலை வந்தா கருப்பையா சாமிய நினைப்போ கவலை வந்தா கருப்பண்ணா சாமிய நினைப்போம் நாங்க குடும்பத்தோட கற்பையாவ குடும்பத்தோட பிள்ளை வர போடுற பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம் பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம் எத்திக்கடனை செலுத்தி நாம மணி கட்டுவோம் தொட்டில் கட்டுவோம் எத்துக்கடனை செலுத்தி நாம மணி கட்டுவோம் அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் ஐயா தாளமடை கருப்பையா கையிலே நம்ம கருப்பையா சாமி கையிலே அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் கருப்பையா கையிலே ஆனந்தமா இருப்பதெல்லாம் கலைஞர் கையிலே ஆனந்தமா இருப்பதெல்லாம் கலைஞர் கையிலே குடும்பத்தோட கருப்பையா சாமிதான் எதைய திட்டுவார் கருப்பையா சாமிதான் நிறைவேற்றி வைப்பதுமே கருப்பையா சாமிதான் நிறைவேற்றி வைப்பதுமே கருப்பையா சாமிதான் ஆட்டமாடி வாராரையா கருப்பையா சாமிதான் எங்களை புதுக்கோட்டையிலிருந்து அழைத்துட்டு வந்ததுமே கருப்பையா சாமி தான் குடும்பத்தோட ரைட் பாட்டு படிச்சோம் பலே வணக்கம் வந்தன நமஸ்தே அல்ல ஒரு ஜோரா கைதட்டி கொடுங்க வளர்த்து ஆத்தாக்கலாம் அப்படி நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க அப்படி கைதட்டி இதோ மத்தியிலே நீங்களும் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தானே விடுற அல்ல கை தட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான் கை தட்டியலே அவங்க காத்தாடிய வேணா தட்டிக்கிறங்க வெக்க இருக்க முடியல வெளியே இருக்க முடியல அங்கே உள்ளே எப்படி இருக்க முடியும் ஏன்னா வெயில் நேரம் ஏன்னா இந்த லாக்டவுன் இப்போ போட போகிறாங்க வெயில்னாலே என்னது இந்த நேரம் போட மாட்டாங்க எலெக்ஷன் வரனால இந்த நேரம் எந்த லாக்டவுன் வராது அப்படி சொல்லுப்பா வாயை வைக்காம அதனால் என்பதை தெரிவித்து கொண்டு எங்களை கலைப்பணியை நான் கை தட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான் மனுஷன் படுத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும் உட்காந்தே இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூவை எரிக்கிறோம் ஏன்னா அதுதானே எழுதட்டுறது அதுக்கு தான் ஊரில் காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு தம்பி 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால 2 கயறு 2 குண்டு 2 நிலை புருஷம்லாம் அம்புட்டு வேலிக்கரை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து வெயில கடந்து சாவேன் தௌசரில் 32 ஓட்டை இருக்கும். அது எப்படி சாலை உனக்கு தெரியும்? நம்மளும் அதே ஓட்டை தௌசண்ட் போட்டிருக்கேன். இவங்க எல்லாரும் அப்படி குறுப்பு சேலை கட்டி நான் வளர்த்த ஆத்தாக்கள் 8 நாளைக்கு பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி கும்மி விட்டாவார் அந்த முத்துமாரியான். அந்த சந்தோஷமே வேற. அடி தண்ணே நானே நான் தண்ணே நானே நானே
என்ன சால டேய் நீ ஊர்ல பொம்பளையால கும்மி விட்டுற மாதிரியே கத்துற. அப்படிதாப்பா கும்மி கொட்டுவாங்க. அதுல நம்மால ஆம்பளையா இல்லை இடையே நுழையாம பாரு. அவங்க போட்ட கட்டிங்க்கு கண்ண 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 கண்ணன் இருக்கும். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும். அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல போய் நின்றுக்குருவேன். நின்றுட்டு அத்தாச்சி அதான் நினைக்கிறேன். அண்ணே இங்கேயா இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்களா? அண்ணே போன் அடிச்சாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுற்றுவேன். அப்படி ரெண்டு ரவுண்டு சுற்றுவேன். மூணாவது ரவுண்டு அந்த அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு முளைப்பாரி நடுவூர் ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பார். அதோட நம்ம அளவுல அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்பாங்க. நம்ம ஊர்ல எப்படி சால? நம்ம ஊர்ல இல்லை, அப்படி இல்லை இல்லை, அந்த ஊர்ல இல்லை இல்லை அப்படி சொல்றா. அப்படிலாம் இருக்கப்படாது. எல்லாரும் அமைதியா இருந்து ஒற்றுமையா இருந்து நாடகத்தை வைக்க நம்பி தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே சரி நான் அமைஞ்சது ஆயிடுச்சேன். வீட்டில் தான் போனேன், பொண்டாட்டி சனியன்னு பார்த்தேன். அதனால என்ன கரத்தில் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சேவுக பெருமாள், ஸ்ரீ பொற்பனக்கோட்டை அரக்காசி காளியம்மன் சுவாமியின் ஆசியோடும் அருளோடும் சிவகங்கை மாவட்டம் பையூர் கிராமத்தில் அல்வாழ்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ களஞ்சியம் ஸ்ரீ தாளமடை கருப்பைய சுவாமியின் 84ஆம் ஆண்டு சித்திரை வருடப்பிறப்பு சாமி கும்பிடு விழாவை முன்னிட்டு பையூர் கிராமத்தார்கள் நடத்தப்படும் மாபெரும் நிகழ்ச்சிகள் காண வருக என அழைக்கின்றோம். விசுவாசம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவின்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பமாக நடைபெறும். இது பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்பட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற வெற்றி மரத்து கொண்டு வரும் திண்டுக்கல்லை சேர்ந்த ஜி.வி. செங்குட்டுவன் அவர்கள் இவரங்கமணியிலே வேலன் வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எதுக்கு உரையாடி குயில் ஒன்று கோகிலவாணி அன்பு சோரி மன்னாருடைய சேர்ந்த பிஆர்ஜி பானுப்பிரியா அவர்கள் இவரங்கமணியிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி மனசு கொண்டு வரும் அன்பு மாப்பிளை, ஒரு சிறந்த பேச்சாளர், யூடியூப் புகழ், அன்பு மாப்பிளை இணையதள புகழ், உடப்பம்பட்டியைச் சேர்ந்த ஆர் கார்த்திக் ராஜா அவர்கள் இவரங்கமணியிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா ஊர்லயும் வள்ளி திரும்ப நாடகம் தான் நடக்கும். சரி, இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற நாடகம் வந்து வள்ளி திரும்ப நாடகம் இல்லை. அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் எல்லாருமே நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா பாடக்கூடியவங்க. ஒரு 2 மணி 2:30க்கு மேலே தெரியும் வள்ளி திருமண நாடகமா இல்லை வெள்ளி திருமண நாடகமான என்பதை தெரிவித்துக் கொண்டு. ஏப்பா அவங்களே சும்மா இருந்தாலும் நீனே சண்டையை விட்டு போயிருவோம் போலயே. வந்ததுக்கு ஏதாவது சண்டை இழுத்து விட்டா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் இருந்தா சண்டை இருக்கணும். ஒரே தான் சந்தோஷம் இருந்தா அந்த குடும்பத்துல வாழ்க்கை நிரந்தரமா இருக்காது. ஆறுமணிய கலையரசு ஆறுமணி சக்கரவர்த்தி புதுக்கோட்டையை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் இவர்கள் மலையிலே 6 மணியை பின்பாட்டு செய்ப்பார்கள். ஆடிக்காற்றில் அம்மியே பறந்தால் ஆளிலைகள் என்னாகும், அடிமேல் அடி விழுந்தால் மனிதனவன் நெஞ்சமிங்கு புண்ணாகும், வருந்துன்பம் ஏற்க முடியாது என்றே எவனாலும் சொல்ல முடியாது போடா, வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள், தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷயமுனு தனி மறந்தான், சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா, சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா, அட சுழலுற உலகத்தில் சுத்தி வரும் உறவு
செய்யவனும் தனி மறந்தான். தாய் தந்தையானாலும் தாரமாக இருந்தாலும் தலைவலியே உனக்கு வந்தால் தாங்கிக் கொள்ள முடியுமா? தமையனாக ஆனாலும் தங்கையாக இருந்தாலும் உனது நெஞ்சின் துயரம் அதை மாற்றிக்கொள்ள முடியுமா? அட மண்ணை பிளந்து போடு, மண்ணு உன்னை தாங்கு பாரு, அதை போல நீயும் மாறு, துன்பம் தாங்கி தாங்கி பாரு. எது வந்தாலுன்னு வந்து போனாலுன்னு இங்கு மாறாது மாறாது வானம்தான். தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷையவனும் தனி மறந்தான். வேஷம் போட்டு வந்தவர்தான் எத்தனையோ மேடையிலே ஆடியவர் யார் யாரோ அத்தனையும் பார்த்தேனே. வீடு மிங்கு காடாச்சு, வேடதாங்கள் போலாச்சு, வந்த பறவை பறந்தாச்சு, ஓய்வு காலம் போயாச்சு, வழி தாங்கி பழகி போச்சு, இடி தாங்கி கம்பியாச்சு, இங்கு மேடு பள்ளம் ஏது புலி தாண்டி பழக்கம் ஆச்சு. எது வந்தாலுன்னு வந்து போனாலுன்னு என்று மாறாது மாறாது வானம்தான். தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷயவனும் தனி மறந்தான். சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா, சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. அட சுழலுற உலகத்தில் சுத்தி வரும் உறவுகள் பந்தம் என்ன போடா. தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷயவனும் தனி மறந்தான். ரொம்ப சிறப்பாக சித்த கைதட்டின ஒரு நனுக்கு நன்றி. 3, 9, 13, 28 7 பேருக்கு நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சக்கரவர்த்தி அன்புண்ணன் சென்ற இடமெல்லாம் வெற்றி மறுசுக்குட்டி வரும் இல்லந்தேடி புகழ் மனவையை சேர்ந்த ஒரு சோடா DM பாரதி அவர்கள் இறங்கும் இடையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள். பலே ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு சவர்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பண்ணன் புதுகையை சேர்ந்து கண்ணன் அவர்கள் விறகுமடையிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள். ஐயப்பா இந்தா பாரார் ஐயப்பா ஆடி பாரார் ஐயப்பா ஐயரம்மா டைவரே ஓம் சக்தி டைவரே ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் புதுகையை சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் விறகுமலையிலே தாளம் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகளை நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடியா பால் பாயாசம் அப்பெல்லாம் அந்த இந்த சிக்கன் பொரியல் அது பேர் என்ன சேனக்கிழங்க ரொம்ப அந்த ரொம்ப சிறப்பான சைவ சாப்பாடு அந்த தாய்மார்கள் அந்த தங்கச்சினா அந்த உபசரிப்பு
என்ன வேணும் ஏது வேணும்னு ஒரு வாழைப்பழத்தோட ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு அதெல்லாம் ரொம்ப சிறப்பான சாப்பாடு. உண்மையிலே ரொம்ப பச்சடி எனக்கு வைக்கல, உங்களுக்கு வேணா வச்சிருப்பாங்க. எங்களுக்கு சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு முத்துமாரியம்மன் சீன்கமேனி உரிமை எம் சுப்பிரமணியன் கூலையான்படி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையை பிடித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிவழி அமைப்பு ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் என்ன பேர் போட்டுருந்தேன் ஒளிவழி அமைப்பு அண்ணே மைச்சர் பேர் என்ன எஸ்கே தனுஷி ஆடியோஸ் ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கார்கள். திருவிழாவே வைக்கிறது நம்மால் இன்னைக்கு தான் சரக்கை ஃபுல்லாக போட்டு சண்டையே இழுப்பேன். என்ன நாலுன்னா இவன் நாடகம் போய் நடத்திடுவானோ, இவன் நடத்துன நான் பார்க்குறேன், நாலுன்னா நீ நடத்துன நான் பார்க்குறேன்டா. ஓன் தோதுக்கு ஆள் போடுறது நான் ஆள் இழுச்சா போய் கிடச்சேன் அப்படின்னு சொல்கிற குரூப்லாம் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை வைக்கணும். ஏன்னா எத்தனை கலைகள் இருந்தாலும் நாடகம்தான் முக்கியம்னு இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து விழா குழுவினர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் சித்திரை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவு வள்ளி திருமண நாடகம் அனைவரும் வருக, ஆதரவு தருக. வசீகரன் வேலன் வேடன் விருத்தம், மல்லிகாதேவி வள்ளிநாயகி, கவிராஜ் நாரதர், ஜெயரமேஷ் ஹார்மோனிய பின்பாட்டு, டேனியல் ராஜ் மிருதங்கம், வேளாங்கண்ணி ஆல்ரவுண்டு, ஐயனார் தாளம், சூர்யா பபுன் காமிக், பவதானி டான்ஸ் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு சித்திரை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு கலைமாமணி கொல்லங்குடி கருப்பாயி பேரன் குருகாடிப்பட்டி லெலின் ராஜா பெருமையுடன் வழங்கும் வணக்கம் தமிழா கிராமிய இசை கச்சேரி நடைபெறும். அனைவரும் திரளாக இசை நிகழ்ச்சியில் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் விழாவின் சிறப்பு விருந்தினர் அழைப்பாளர்கள் என்னென்ன இருக்கு தேவையில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை என்ன செய்ய போறோமோ அண்ணே, என்ன செய்ய போறோமோ அண்ணே, சின்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரிய அண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரிய அண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரிய அண்ணே. எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரிய அண்ணே. சின்னஞ்சிறுச்செல்லாம் சிகரெட் பிடிக்குது, தீப்படி கேட்குது. சின்னஞ்சிறுச்செல்லாம் சிகரெட் பிடிக்குது, சித்தப்பங்கிட்ட தீப்படி கேட்குது. சின்னஞ்சிறுச்செல்லாம் சிகரெட் பிடிக்குது, சித்தப்பங்கிட்ட தீப்படி அந்த பிடிக்கிறான்னு கேட்டாக்கா ஓ வேலையத்தை பார்த்து சொல்லுறாக்கா. யாரப்பா பழனியப்பா பட்டணமா போயிட்டு வாரணப்பா டான்ஸோட வாரணப்பா பம்ம பம்மதே
வடமாடு புகழ் என்என்கே நபனி நண்பர்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளித்து பெருமைப்படுத்துகிறார்கள். வடமாடு புகழ் என்என்கே நபனி நண்பர்கள் உள்ளங்கள் சார்பாக எனக்கு அன்பளித்து பெருமைப்படுத்துகிறார்கள். அன்புலங்களின் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க வாங்க பொன்னார் ஊதனை எல்லாம் போத்தி விட்டுருங்க வாங்க. அத்தம் வந்து இந்த பொன்னார் ஊதனை பாடிக்கணும் என்ன ஒன்றாலும் போடணும் நம்ம நாடகம். இந்த நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிற ஆறுமணிய கலையரசு புதுகையைச் சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. கிராமத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ரசிகர் விருப்பத்திற்காக இந்த பாடல் எனது சொந்த பாடல், பல மில்லியன்ஸ் பார்வையாளர் கடந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடல் உங்கள் மத்தியிலே சாவுரண்டி ஓமாமண்டி ஏத்த மகனே என் செப்புச்சிடையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு நங்குலையே அத்தங்கர ஓரத்தில் இத்தனையை விட்டு போட்டு உனக்காக காத்திருந்தே அடி உனக்காக காத்திருந்தே கம்மக்கர ஓரத்தில் கண்மணியை நீ கட்டி நீ அணைச்சிக்கிட்ட நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசம். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசம். என் அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு என்னங்கோலையே பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணில் பார் இன்னும் நானும் மறக்கலையே அதை இன்னும் நானும் மறக்கலையே. கோவில் கட்டி நித்த ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும்படி உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் ஆமே நினப்பு பல வருஷம். உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் ஆமே நினப்பு பல வருஷம். என் அத்த மகளே என் செப்புச்சளை பார்த்ததுமே ஆசைப்பட்டு நின்னங்கோலையே அமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல முகமும் ஜொலிக்கிறடி அச்சா நானும் காத்திருக்க மணிக்கானக்கா என் மனமும் வலிக்கிறடி உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவு ரெண்டி ஓ மாமணி அத்த மகளே என் செப்புச்சிடையே பார்த்ததுமே ஆசைப்பட்டு நின்னங்கோலையே அத்த மகளே என் செப்புச்சலையே பார்த்ததுமே ஆசைப்பட்டு சின்னங்கோலையே. ஹலோ 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 சவுண்ட் ஏற்றுங்க ஹலோ எனக்கு சவுண்ட் வைக்க வேணாம், ஆடியோக்கு சவுண்ட் வைங்க. எனக்கு நீ சவுண்ட் வச்சிருவியா? கொளுத்தி பிடியும் கொளுத்தி. ஹலோ 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 எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம்.
ஹலோ ஹலோ அண்ணே பெட்டிக்காரண்ணே நல்லா பார்த்து எவ்வளோ ஒரு நாளாச்சு நல்லா இருக்கீல்ல சந்தோஷம் மிருதங்காரே டேங்கப்பா எல்லாம் ஆளு சவரங்கவரெல்லாம் பண்ணி வேற லெவலில் வந்திருக்கிறியே சேவிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறியே ஏன் இதெல்லாம் பூதி ஆல்ரவுண்டுக்காரனே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேனே சத்தமாவா இதுக்கு மேலையா உள்ள பேசுறது காது கேட்கலையா எல்லாருக்கும் வணக்கம் 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 யூடியூப் எடுக்கும் உறவினர்களுக்கும் வணக்கம் 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 தலைக்காரனே வணக்கம் 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 வந்த வேலை என்னமோ ஏறி நன்னாங்கி ஏறி தாண்டா மாமா இழந்த பல்ல தொப்பு தாண்டா உனக்கு என்ன ஆடுது உனக்கு என்ன கொலையே நடுங்குது என்ன உனக்கு பிறந்ததுல இருந்தே ஆடிட்டு தான் இருக்கு என்ன பண்றது நீ அந்த வர்க்கத்துல பிறந்துட்ட நினைச்சு வருவாரு சமாமா என்ன தேய்ச்சி தலைமுடியில் யாரு மிருதங்காரே மண்டே உடைச்சிருவேன் நினைச்சுக்க என்ன பேசுற என்னத்த தூக்கி காமிச்சே காத்து வரலன்னு உதறனே காத்து எங்க உள்ள எப்படி வரும் உள்ள எல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருக்க எப்படி காத்து வரும்னே இந்த விசிறியா அந்த விசிறில வேணாம் அவர் வந்தாதான் வெடிக்குமா சரி சரி நம்மெல்லாம் வந்தா வெடிக்காதா அவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னா வீட்டுக்கு என்ன பண்றது ஜன்னலை தான் திறந்து வச்சு மாமா ஜமக்காலத்தை விரிச்சு வச்சு மாமா ஜமக்காலத்தை விரிச்சு வச்சு ஜன்னலை தான் திறந்து வச்சு மாமா ஜமக்காலத்தை விரிச்சு வச்சு நல்ல பாம்பு ரூபம் கொண்டு மாமா சரப்பாம்பு இத சொல்லாதேன்னு அன்னைக்கே சொன்னல சரப்பாம்பு அத்தாடி என்ன உடம்பு
நான் பொம்பளை இருக்குது, நான் தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டுறேன். உனக்கு என்ன மசுரா இருக்குது? தலைவா கழட்டி காட்டு. மசுறு தானே இருக்குது. ஏன்னா உனக்கு என்ன இருக்கு? இப்ப நான் இங்க சட்டையை கழட்டு பாப்போம். சட்டையை கழட்டு. உள்ள என்னத்த நீ கழட்டுவ? உனக்கு வெளியில கட்டவே முடியல, திறமை இல்ல. இதுல வந்து உள்ள கழட்டி நீ வேலை விட்டுருவ. நட்சத்திரம் நட்சத்திரம் நட்டி வச்ச எப்படி ஆடுறதுன்னு பார்த்தா வாசிக்க கையெல்லாம் போகவே போகாது. நீ வாசிக்கவே இல்லையே. ஆமா மிருதங்கார் என்ன ஆட்ட ஆட்டினாரு. நீ அது மாதிரி ஆட்டிக்கிட்டு வச்சாதான் எனக்கு சுறுசுறுப்பு. எனக்கு கண்ணே தெரியாது. ஏன்னு கேளுவேன், எனக்கு கண் ஆபரேஷன் பண்ணி 3 நாள் தான் ஆகுது. கண்ணாடி போடல. அதனால உன்னை நான் பார்க்க சொல்லுவேன். நீ நினைக்கிறியா? பார்க்க மாட்டேன், ஆட்டவும் மாட்டேன். எந்த இது எனக்கு ஆடிச்சு நீ பார்த்த ஒரு காலத்துல? எனக்கு ஹெல்ட் முண்டையா? ஐயா நட்சத்திரம் நட்சத்திரம் போடுறா. அண்ணன் ஜீவசமாதி ஆயிடுச்சு. அப்புறம் வெடிக்கிறனே என்னம்மா நானே செய்யறது? மறுபடியும் நானே செஞ்சுதான் ஆகணுமா? இல்லம்மா, வாழை கூப்பிட்டேன்னா நல்லா 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. ஆளு நானுமா? பாண்டியன் எனக்கு கை வலிக்குதா? தோளு மேலே தூக்கிக்கிட்டு
ஷோ ஷாட் ஒரிஜினலு. ஆமாம், சும்மா பொம்மை கடையில் வாங்கிட்டு வந்திருந்தா ஒட்டை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாம் ஒரிஜினல் குண்டி. வலி உயிரே போகுது. டெய்லி நாடகத்துக்கு போகிறோம்ல, இருந்தாலும் கொஞ்சம் தான் காட்டும், அவ்வளோதான் காட்ட முடியும். அதுக்கு மேலெல்லாம் அங்கிட்டு போய் தான் காட்ட முடியும். என்ன ஒரு இளைஞர்லாம் இருக்கே, ஒரு விசிலு, ஒரு கைதட்டு எதுவுமே இல்லையே. ஏன் இப்படி இருக்கீங்க? தூக்கம் வருதா? பால் கொடுக்கவா? ஏன் கசக்குமா? கசக்காது. எப்படி இருக்குமா? காம்ப்ளைண்ட் போட்ட மாதிரி இருக்கும். ஆள் மண்டை கரடி மண்டையா. நான் கூப்பிடுவோம்மா அவரை.